ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான அருமையான சிக்கன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக எந்த மசாலாவும் சேர்க்காமல் வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி, நம்ம வீட்டில் எப்படி குழம்புக்கு மிளகாய் பொடி அரைச்சி வச்சுருப்போமோ அந்த மிளகாய் பொடியை வச்சு எப்படி ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க வீடியோவுக்கு. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருளெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் இதோட நேமெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எண்ணெய் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, கொஞ்சம் பிரியாணி இலை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு கடல் பாசி கண்டிப்பாக போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது போடும்போது ஹீட்டு லோவில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். அப்போ தான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நம்ம வறுக்க முடியும். இல்லைன்னா ஹீட் அதிகமாக இருந்ததுன்னா சீக்கிரமாக கருகி போயிடும். அதனால் லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரலையும் வறுத்துக்கலாம். இதுக்கு மசாலா ஸ்பெஷல் மசாலா வேணும்னாலும் நான் ஒரு மசாலா அரைக்கிற வீடியோ முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைங்கிறவங்க அந்த மசாலாவை அரைச்சி இந்தமாரி மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, அந்தமாரி மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எது வேணாலும் செஞ்சுக்கலாம். அந்த மசாலா ரொம்ப அருமையாக இருக்கும் குழம்புக்கு வறுக்கிறதுக்கும் பொரிக்கிறதுக்குமே சரி. நம்ம கடையில் மசாலா வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. மறக்காமல் போய் அந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரலையும் நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் கொஞ்சம் கலர் மாறாமலும் நல்லா வாசமாகவும் இருக்கும். அதனால் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம். ஆனியன் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம மெலிசாக நறுக்கி வச்சுருந்தா தக்காளியும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்து வறுத்தோம்னா சீக்கிரமாகவே வறுத்துடலாம். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள். புதுசாக பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கும் இது ரீச் ஆகும். என்னோடய எல்லா வீடியோ லிங்கும் இந்த வீடியோ எண்டு லாஸ்ட்டில் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குதோ அதை நீங்கள் டச் பண்ணாவே போதும், அந்த வீடியோவுக்கு போயிடும், நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா நம்ம சேர்க்கப்புறம் கொத்தமல்லி பவுடர் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அது சேர்த்துருக்குறோம். இதை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு கொஞ்சம் நேரம் பெரட்டி நல்லா அந்த வாசம் வர அளவுக்கு நம்ம வறுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் இல்லைனா காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா போட்டு வறுக்கும்போது லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க, இல்லைனா கருகி போயிடும். மசாலா நல்லா பதமாக வறுத்தெடுத்தால் தான் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா ஆயிலில் போட்டு வறுத்தெடுத்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் சிக்கனும் மசாலாவும் ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுடுங்க. இது நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கோங்க, வேணும்னா தெளிச்சுக்கோங்க. நான் தண்ணி தேய்க்காமலே தான் வறுக்கிறேன். சிக்கனில் உள்ள தண்ணியே போதும், அதுவே நீர்த்து நல்லா வேகிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். சுக்கா செய்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் நம்ம மிளகு நிறையா சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு மிளகு எடுத்து நல்லா பவுட்ரு மாரி ஆக்கி நம்ம கடைசியில் சேர்த்து பரட்டி விட்டு இறட்டிக்கலாம். அதுக்கு தான் நான் மிளகு பவுடர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நான் தண்ணியே சேர்க்கலை, ஆனால் அந்த அளவுக்கு தண்ணி நீர்த்து நல்லா சிக்கன் சூப்பராக வந்திருக்குது. இதுக்கு சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் ஹீட்டை மீடியம் வச்சுக்கோங்க, மீடியத்தோட கம்மியாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது, கருகாது. அப்போ தான் மீடியம் ஹீட்டு வைக்கும்போது தான் சிக்கன் நல்லா எங்கேயுமே சூப்பராக அருமையாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் ஹீட்டை கம்மியாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பெப்பர் பொடி நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை இருந்தால் கூட மேலே இன்னும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பெப்பர் பொடி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் சிக்கன் ஒரு மாதிரி சூப்பரான கலரில் நம்மளுக்கு மாறிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப அருமையாகவும் வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சிக்கன் சுக்காவை நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படியே ஒயிட் ரைஸ் கூட வச்சு கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் தான் மிளகு தூளையும் கொத்தமல்லி தழையும் போட்டு பரட்டி விட்றேன். உங்களுக்கு இதே அளவு அதிகமாக வேணும்னா நீங்கள் என்னென்ன சேர்க்கணுன்னா இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், அது கூட ஜீரகம், சோம்பு, மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அதுக்கப்புறம் இது கூட ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக திக்காக உங்களுக்கு சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடும். அளவு அதிகமாக வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதேமாரியே வறுத்துக்கோங்க.
இதே மாதிரி நீங்களும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளை மட்டும் வச்சு இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதேமாரியே நிறைய ஹெல்த்தி ரெசிபி வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் எல்லா ரெசிபியும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டாட்டா.